வெல்கம் டு டிஎஸ்சி ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமது பாரதம் வலிமையான பாரதம், வாழ்க பாரதம். இன்றைக்கி என்னமோ குடும்ப தினமா, அதனால் ஒரு புது குடும்பத்தை போய் பார்ப்போம் வாங்க. பாருங்கள், போகிற வழியில் ஈச்சனாரி விநாயகர் கோயிலில் அப்படியே ஒரு கும்பிடு போட்டுக்கலாம். அங்கேருந்து நேராக அந்த பொள்ளாச்சி ரோட்டில் போகும்போது ஒத்தக்கால் மண்டபம் அப்படின்னு ஒரு ஊர் வரும். அங்கே பாருங்கள், ஒரு அம்மன் கோவில், அதுக்கு பக்கத்தில் ஒரு அழகான பெருமாள் கோவில், ரொம்ப பழமையான பெருமாள் கோவில். அதிலிருந்து அப்படி கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா சிவன் கோவில், புற்றிடம் கொண்டீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு சிவன் கோவில் இருக்குது. இதையெல்லாம் சேவிச்சுட்டே போகிறோம். பாருங்கள், பரபரப்பான பொள்ளாச்சி சாலை. இரவிலும் பாருங்கள் என்ன வேகமாக வண்டிகள் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஆப்போசிட்டில் பாருங்கள் ஒரு அழகான பில்டிங். என்னடா அப்படின்னு பார்த்தா உதவும் கரங்கள், ஒரு ரொம்ப நல்ல தொண்டு நிறுவனம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் மஹால், அங்கே ஒரு கல்யாண ரிசப்ஷன் நடக்குது. அதுதான் இணைந்த கரங்கள். ஏத்தாப்பில் உதவும் கரங்கள், இந்த பக்கம் இணைந்த கரங்கள், புதிதாக இணைந்த இரு இளம் கரங்கள். அந்த ரிசப்ஷனில் தான் இப்போ நம்ம இருக்கோம். வாங்க அப்படியே போய் என்ன நடக்குதுங்கிறத அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். கல்யாண வீடுன்னா கலகலப்புக்கு பஞ்சமாக என்ன. அங்கே பாருங்கள், வாசலில் வரவேற்க வேண்டிய இடத்துல ஒரு வரவேற்பு குழு அழகாக நின்றுட்டு வரவங்களை வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்றுட்டு இருக்காங்க. பெண்ணோட தாத்தா சூலூர் கலைப்பித்தனும் அவங்க மாமாவும் பாருங்கள் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்க, ஒரே பரபரப்பு தாங்க. அந்த வரவேற்பு டேபிளில் பாருங்கள் மஞ்சள், குங்குமம், சந்தனம், பன்னீர், வெத்தலைப்பாக்கு, கல்கண்டு, பூக்கள் மற்றும் பழ வகைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு வரவங்களை வாங்க வாங்கன்னு சொல்லி பன்னீர் தெளித்து அருமையாக வரவேற்றுருக்காங்க. அந்த மாதிரி பத்திரிக்கை கொடுத்தா பத்தாது, வரவேற்கிற இடத்துல நம்ம ஆட்கள் நின்னாத்தான் வர்றவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், சரியான இடத்துக்கு வந்திருக்கோங்கிற நம்பிக்கையும் வரும். அங்கே பாருங்கள், வர்றவங்களாம் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஒரு பெரிய கும்பிட போட்டுட்டு உள்ளே வராங்க பார்த்தீங்களா. ஆஹா, என்ன அழகு. சரி, பத்திரிக்கை எப்படி கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பத்திரிகையில் என்ன இருந்ததுன்னு தெரியுமா? பாருங்களேன். அதை கல்யாண வாழ்த்து சொல்ல வாருங்கள் என அன்புடன் அழைக்கிறார் வெண்பா சித்தர் சூலூர் கலைப்பித்தன் அவர்கள். அப்பனம்மா தமிழரசி ராசேந்தர்தம் அன்பு மகள் தாமரையாள் கல்யாணந்தான். இப்பவும் தான் அபினேஷை கணவன் என்று இதயத்தில் முடிவெடுத்து ஏற்றுக்கொண்டாள். ஒப்பில்லா வள்ளுவனார் வாசுகித்தாய் ஒன்றிணைந்த வாழ்க்கை போல வாழ வேண்டி இப்போது அழைப்பிதழை கொண்டு வந்தோம். இவர் வாழ வாழ்த்து சொல்ல வரவும் வேண்டும். சொந்தங்கள் பந்தங்கள் மாமன் நட்பு, சொந்தங்கள் பந்தங்கள் மாமன் நட்பு சூழ வந்து வாழ்த்துரையும் வழங்க வேண்டும். சந்தனமும் குங்குமமும் மஞ்சள் கூட்டி சரிசமமாய் வாழ்ந்திடவும் வாழ்த்த வேண்டும். பந்தியிலே தலைவாழை விருந்தும் உண்டு, பாக்கு வெற்றிலையோடு சிவந்த வாயால் மந்திரமாய் வாழ்த்து சொல்லி செல்ல வேண்டும். மக்களையும் பெற்றெடுத்து வாழ வேண்டும். மந்திரமாய் வாழ்த்து சொல்லி செல்ல வேண்டும். மக்களையும் பெற்றெடுத்து வாழ வேண்டும். பார்த்தீங்களா, கேட்டீங்களா, எப்படி இருந்தது? ஒரு மூத்த தமிழறிஞரோட கவிதை எப்படி இருந்ததுங்க. இதுக்கு பேர் தான் பாட்டுப்படையல் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற பரிசுகள்லாம் நம்ம கடையில் போய் எவ்வளோ வேணால் காசு கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு வெண்பாவை, என் சீர் விருத்தத்தை சொந்தமாக எழுதணும் அப்படின்னா அதுக்கு நிறையா நமக்கு புலமை வேணும். அந்த வகையில் திரு சூலூர் கலைப்பித்தன் அவர்கள் கரைகண்டவர், அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாங்க. ஆக அந்த மண்டபம் முழுவதும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் கரை புரண்டு ஓடுதுங்க. வந்தவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. புதுமண தம்பதிகளும் பாருங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவங்க பல்லாண்டு காலம் எல்லா நலனும் பெற்று வளமோடு வாழ்க என்று நாம் மனதார வாழ்த்துவோமாக. நண்பர்கள் பாருங்கள் எல்லாம் அருமையாக நின்று புகைப்படம் எடுத்துக்கிறாங்க, வீடியோ எடுத்துக்கிறாங்க. வந்தவங்க எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக கலந்துக்கிறாங்க. அதுதான் அந்த திருமண வீட்டில் இருக்க ஒரு பெரிய விசேஷம் கூட. இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோகிராஃபர் அந்த குரூப்பு பாருங்கள், சலிக்காமல் தொடர்ந்து மெனக்கெட்டு எல்லா நுணுக்கமான அசைவுகளையும் அழகாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நிகழ்ச்சி என்றென்றும் நினைத்து பார்க்கும் அளவிற்கு அவர்கள் இன்று படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றனர். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா வருவாங்க. வாழ்த்துக்கள் ஸ்ரீநாத் அண்ட் கோ.
பாருங்கள், எல்லாமே கிட்டத்தட்ட நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அருமையான ஒரு உயிரோட்டமான காட்சி. இது போன்ற காட்சிகளை பார்ப்பது மனதுக்கு மிகவும் மனோரம்யமாகவும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். ஆக இதுவரை உடன் வந்து பயணித்து கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? உங்களுடைய மேலான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். மீண்டும் சந்திப்போம். உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர்.